Hi friends, welcome back to srihaneelifestyle. நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம திக் அண்ட் லாங் ஹேர்க்கான ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 o'clock கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி தான் எடுத்திருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணணும். வெள்ளை கரிசலாங்கண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ இருக்கும். இதோட இலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கருப்பு கலரில் மாறும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கரிசலாங்கண்ணி கீரை தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரிசலாங்கண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கிரே ஹேர் இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிரே ஹேர் வந்துட்டு சரியாகும். ஹேரோட ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த கரிசலாங்கண்ணி ரொம்பவே உதவியாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்துட்டு ரொம்ப பிளாக்காகவே இருக்காது, ஒரு மாதிரி செம்பட்டை தட்டின மாதிரி இருக்கும். அவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பேக்கு, கரிசலாங்கண்ணி ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு எனக்கு போதும். உங்கள் ஹேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. இந்த வண்டியில் கீரை விற்றுட்டு வருவாங்களே அவங்ககிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை வந்து கொண்டு வந்து தருவாங்க. கிரே ஹேர் இருக்கவங்க வந்துட்டு வாரத்தில் 2 டைம் 3 டைம் வந்துட்டு கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பவுட்ரு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா திக் அண்ட் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகும். கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸையும் கொடுக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் வந்து நல்லா அடர்த்தி க்ரோ ஆகிறதுக்கு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை தொடர்ந்து உங்கள் ஹேரில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே சரியாகும். விளக்கெண்ணையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கேஸ்டர் ஆயில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 கப் கரிசலாங்கண்ணி கீரையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காம்பெல்லாம் எதுவுமே நீக்கல, அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வேர், தண்டு, பூவு, காயை எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு போதும். கூடவே இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நான் ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு நான் வடிகட்டி எடுத்துட்டேன். நீங்கள் வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே எந்த பேக்காக இருந்தாலும் நான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதை விரலில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு நல்லா கருப்பாக மாறும். நல்லா கருன்னு ஆகிடும். கொஞ்சம் நேரம் டைம் ஆக பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக மாறும். இது எந்த அளவுக்கு பிளாக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா பிளாக் ஆகும். இந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நார்மலாக உங்கள் ஹேரில் வந்துட்டு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கும் ரூட்டில் இருந்தே வந்துட்டு உங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். நல்ல ஒரு பிளாக்கான ஹேரை கொடுக்கும். உங்களுக்கு வந்து கொட்டிப்போன முடி எல்லாத்துலேயும் வந்துட்டு புது முடி வளர்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரிசலாங்கண்ணி கீரை வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஈஸியாக சளி பிடிக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களாம் வந்துட்டு இந்த பேக்கை யூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால் இந்த பேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மழை காலத்துலலாம் எப்படி சளி பிடிக்காமல் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.